அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் பேசுறது எல்லாருக்கும் விளங்குதுன்னா ஓகே, அப்படின்னா நல்லபடியா விளங்குது. அனைவருமே ஒரு அற்புதமான புதன்கிழமை மாலை பொழுதுல இணைஞ்சிருக்கோம். என்னோட நாள் இன்னைக்கு ரொம்ப சிறப்பான நாளா அமைஞ்சிச்சு, இன்னமும் அமைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா as usual 2 வாரங்களுக்கு ஒரு முறை அழகான நண்பர்களுடைய அந்த அழகான புன் முறுவலோட வெல்கம் பண்ணும்போது அந்த டே வந்து இன்னும் உற்சாகத்தை கொடுக்குது. உங்களுக்குமே இந்த நாள் சிறப்பா, சந்தோஷமா, ஆரோக்கியமான, உற்சாகமான நாளா அமைஞ்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். சோ முதல்ல வீடியோ ஆன் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ற அத்தனை நண்பர்கள், முருகநாதன், ராஜா கிங், பாண்டியன், தாமரை செல்வி, விஜய், ராஜேந்திர ராவ், சுகந்திர செல்வி, எல்லாருக்குமே பேர் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு வெல்கம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. பட் டைம் ஆயிரும். சோ இந்த மாதிரி கேட்காமலே ஆன் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ற நண்பர்களுக்கு நன்றி. வீடியோ ஆன் பண்ணாம பார்ட்டிசிபேட் பண்ற நண்பர்களுக்கு தயவு செய்து ஒரு ரிமைண்டர் கொடுத்துறேன், வீடியோ ஆன் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ நிகழ்வின் துவக்கமாக வே டு சக்சஸ் நிகழ்வுடைய கான்ஷியஸ் என்டர்பிரினர் வெபினார் நிகழ்வுல நம்ம இணைஞ்சிருக்கோம். நான் மோகனா விஜயகுமரன், இந்த நிகழ்வின் தொகுப்பாளர். இது ஒரு 1.5 மணி நேர நிகழ்வு. சோ இந்த நிகழ்வுடைய அறிமுகத்துக்கு முன்பதாக வே டு சக்சஸ் கடந்த 20 ஆண்டு காலமாக உலக ரீதியாக தொழில் கல்வி மற்றும் தன்மை மாற்ற பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கிற ஒரு பயிற்சி அமைப்பு. இவங்க என்னென்ன விஷயங்களை செஞ்சிருக்காங்க, அதன் மூலமா என்னென்ன மாதிரியான இந்த நிகழ்வுல தொடர்ச்சியா பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்க என்னென்ன மாதிரியான அடைவுகளை அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத துவக்க வீடியோலயும் நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய பேருக்கு பல மாற்றங்களை இது கொடுத்திருக்கு. பட் என்னென்ன கொடுத்திருக்கு அப்படின்றத இன்னைக்கு நான் சொல்ல போறது இல்ல. நீங்க அதை முழுமையா பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களுக்குள்ளேயே நீங்க அதை உணரவும் போவீங்க. கண்டிப்பா உங்களுக்குள்ள அந்த மாற்றத்தை இது கண்டிப்பா கொடுக்கும். அதுக்கெல்லாம் முன்னுக்கு இந்த உணர்வெல்லாம் கொடுக்கணும், பயிற்சியெல்லாம் உங்களுக்கு வந்து பலனை அளிக்கணும் அப்படின்னா அடுத்து வரப்போற இந்த 1.5 மணி நேரங்கள்ல நீங்க முழுமையா பங்கு பெறணும். சோ அந்த முழுமையா பங்கு பெறும்போது என்ன கிடைக்கும், எப்படி முழுமையா பங்கு பெறுறது அப்படின்றத இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு சுட சுட டத்து எனக்கு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாரு. அது கேட்கும் போது, அவர் அந்த விஷயத்த சொல்லும் போதே எனக்குள்ள ஒரு பாஸ், ஆமால அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு. சோ உங்களையும் நிகழ்ச்சிக்கு கொண்டு போறதுக்கு முன்னுக்கு இதை உங்ககிட்டயே சொல்லிட்டு உங்களை கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். கேட்க தயாரா இருக்கீங்களா? ஒரு தாம்சம். ஓகே, டாக்டர் என்ன சொல்லிருப்பாருன்னு கேட்கறதுக்காக தானே. அவர் என்ன ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டாருன்னா, மொனனி ஒரு சாலை ஓரத்துல ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் நம்ம சில நேரங்கள்ல இந்த பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்கள பாத்திருக்கியா அப்படின்னு கேட்டாரு. எஸ் சார், சில இடங்கள்ல பாத்திருக்கேன் டத்தோ அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் கேட்டது என்னன்னாக்கா, அந்த மாதிரி போகும்போது சில நேரங்கள்ல அவங்க துணைக்கு ஆளை கூட்டிட்டு போவாங்க, ஒரு சில நேரங்கள்ல அந்த தடி வச்சுட்டு போவாங்க. பாத்திருக்கியான்னு. எஸ் பாத்திருக்கேன் சார். சோ இந்த தனியா அந்த தடியோட துணையோடு போயிட்டு இருக்கும்போது அவங்க எப்படி நடக்கிறாங்க அப்படின்றத பாத்திருக்கியான்னு கேட்டாரு. எஸ், ரொம்ப கவனமா பார்த்து பார்த்து நடப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ஏதாவது உளுந்தோ இல்ல அந்த மாதிரி டைம்ல வந்து அவங்க ஆக்சிடென்ட் ஆகியோ பாத்திருக்கியான்னு கேட்டாரு. இல்லடத்தோ, அவங்க ரொம்ப பாதுகாப்பா போவாங்க அப்படின்றத என்ன பாத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்து அவர் என்ன கேட்டாருன்னா, சரி அவங்கள விட்டு உங்க வீட்டுல திடீர்னு கேண்டில் நின்னு போச்சு, அப்படியே முழு இருட்டா இருக்கு, நீ அடுத்து கேண்டில் எடுத்துட்டு வர்றப்ப என்னைக்காவது அடிபட்டிருக்கியான்னு கேட்டாரு. இல்ல டத்தோ, பார்த்து பார்த்து பத்திரமா அன்னைக்குதான் எல்லாம் எங்க இருக்கு எதுலயுமே இடிச்சுக்க கூடாதுன்னு போயிட்டு நான் கேண்டில் எடுப்பேன்னு சொன்னேன். அப்புறம் அவர் கேட்டாரு, சரி நார்மலான டைம்ல என்னைக்காவது இடிபட்டிருக்கியா? ரொம்ப அடிபட்டிருக்கு, டக்குனு கட்டில்ல இடிச்சுக்குவேன், நாக்காளியில இடிச்சிருக்கேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொன்னேன். இந்த 2 விஷயங்கள்ல நீ என்ன படிச்சுக்கிட்ட அப்படின்றத கேட்டாரு. இந்த தருணங்கள்லதான் எனக்கு அவர் ஒரு நல்ல ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாங்க டத்து. என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கவனமா இருக்கும்போது நம்மளோட 5 புலன்களும் ஒரு நிலையில படுத்துறப்ப அலர்ட்னஸ் அங்க அதிகமாகும். எங்க ஒரு இடத்துல கவனம் அதிகமாகுதோ அந்த மாதிரி நீ அலர்ட்டா இருக்கும்போது, நீ ஒரு விஷயத்த பேசும் போதும் சரி, ஒரு விஷயத்த கத்துக்கும் போதும் சரி, ஒரு விஷயத்துல செயல்பாடு புரியும் போதும் ரொம்ப தவறுகள் அங்க இருக்காது. நிறைய விஷயங்கள் உனக்குள்ள இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறத பார்க்க முடியும். நிறைய விஷயங்கள் நீ உள்வாங்கிறது, உனக்குள்ள ஆழமா அது பதிவா ஆகுறத நீ ஃபீல் பண்ண முடியும். இதையே நான் தத்தோ சொல்லும்போது எனக்கு ரொம்ப அது வேல்யூவா, ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா புரிஞ்சுது. இங்க உங்ககிட்ட நான் ஏன் இதை முன்கூட்டியே பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னாக்கா, டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த நிகழ்வு உங்களுக்கு முதல் நிகழ்வா இருக்கலாம், இல்ல 3 வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்து நீங்க நம்மளோட பயணிக்கக்கூடிய நண்பர்களா இருக்கலாம். இந்த மோமெண்ட்ல, இந்த டேல டாக்டர் ரவி அண்ட் டத்தினஸ் காவேரி அவங்க ஷேர் பண்ணக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்குள்ள உள்ளுக்கு போய் அது ஒரு ஊடுருவலை உருவாக்கி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நீங்க விரும்பினீங்கன்னா, இந்த அலர்ட்னஸ்ல நம்ம எல்லாருமே ஒன்றிணையணும். சோ ஜூமை பொறுத்த வரைக்கும் அலர்ட்டா நான் எப்படி பங்கு பெறுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வீடியோவை ஆன் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்றது. வீடியோ ஆன் பண்ணவங்களுக்கு நன்றி. ஆன் பண்ணாதவங்க
இந்த நிகழ்வு ஒரு 40 பேரோ 50 பேரோ 100 பேரோ இருந்தாலும் எல்லாருக்குமே பேச போறது கிடையாது. உங்களுக்காகவே பேச போறாங்க. உங்ககிட்ட மட்டுமே அவங்க பேச போறாங்க. சோ இந்த நினைவை முன்னுக்கு வச்சுக்கோங்க. டத்தினு உங்க முன்னுக்கு பேசினாங்கன்னா நம்ம எப்படி உட்கார்ந்துருப்போம்? முடிஞ்ச அளவுக்கு உங்க ஸ்பைன் முதுகு தண்டு நேரா ஆக்கி உட்காந்துக்கங்க. எங்கேயோ இடத்துல என்ன பார்க்கவா போறாங்க அப்படிலாம் இல்லாம ஒரு நல்ல மாணவனையா இருந்து நீங்க பங்கு பெறும்போது இந்த நிகழ்வு நீங்க எதிர்பார்க்காத விஷயங்களை உங்களுக்குள்ள நிறைய விஷயத்த உண்டாக்கும். ஓகே, ரெடிங்களா? எல்லாருமே ரொம்ப அலர்ட்டா உட்கார்ந்துருக்கீங்க. நன்றி நன்றி நன்றி. நிகழ்வின் உங்களை முதல் அங்கத்துக்கு கொண்டு போறதுக்கு முன்னுக்கு அகைன் ஒரு சகோதரியா நான் திரும்பி சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு வீடியோ ஆன் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகே, முதல் அங்கம் லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த ஈர்ப்பு விதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நிறைய பேர் இதுக்கான வீடியோ நம்ம பார்த்திருப்போம், நிறைய புத்தகங்கள் வந்து இதுக்காக வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த டாபிக் வந்தாலே ஐயோ இது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா எல்லாமே நடந்துரும், இந்த விஷயத்துல நான் வந்து கத்துக்கிட்டேன்னா எல்லாமே நடந்துரும் அப்படின்றது ஆரம்பத்துல என்னுடைய எண்ணமா கூட இருந்தது. ஆனா டத்தினஸ் காவேரியோட இந்த டாக்ல ஒவ்வொரு வாட்டியும் பங்கு பெறும்போதுதான் இவன் தான் இது மேஜிக்கா இருந்தாலும் அதுக்கான சாவி என்கிட்டயே இருந்தாலும் உள்ளுக்கு நான் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது, எந்தெந்த விஷயங்களுக்கு நான் அதிகம் கவனம் கொடுக்கணும், எந்தெந்த விஷயங்களை நம்ம மாத்திக்க வேண்டியது இருக்கு இந்த மேஜிக் நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கு. இந்த அறிவுறுத்தல வெறும் புத்தக புழு மாதிரி படிச்சுட்டேன் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு மட்டும் இல்லாம படிச்சுட்டு அதை அவங்க லைஃப்ல அப்ளை பண்ணி நிறைய விஷயங்களை அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டை நம்மளுக்கு சொல்லும் போது ஆன்லைன்ல இவங்களுடைய டாக் சீரீஸ பங்கு பெறவங்க மட்டும் பல விஷயங்களான பல சாதனைகள் அடைஞ்சதை நீங்க பார்த்திருக்கலாம். சோ இன்னைக்கு என்னென்ன விஷயம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நமக்கு சொல்லி கொடுக்க போறாங்க, என்னென்ன திறவுகோலை நம்மளுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்வதற்கு முன்பதாக டத்தின் எஸ் காவேரி கடந்த 20 ஆண்டு காலமாக தனது பட்டப்படிப்பை முடித்து கணவரோடு இணைந்து வணிகத்துறையில் மிக சிறப்பாக செயல்படும் பெண் தொழில் முனைவர், Certified Practitioner and Trainer by Global Science Foundation, Certified Trainer by Ministry of Human Resource Malaysia, MyWebs, அண்மையில் Malaysia Organization for Development of Indian Women in Career, Entrepreneurs and Professional அமைப்பு மலேசிய நாட்டில் உயரிய சாதனைகள் படைத்த பெண்களை அங்கீகரித்து இவருடைய வெற்றி சாதனை பயணத்தை மலேசிய இந்தியன் உமன் ஐகான் புத்தகத்தில் பதிவு செய்துள்ளது. So Law of Attraction Practitioner and Trainer டத்தின் எஸ் காவேரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். டத்தின். Thank you, Miss Mohana, for your good introduction. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். லவ் யூ. என் குரல் நல்லா தெளிவா கேக்குதா? கிரேட், ஓகே, எக்ஸலன்ட். ஓகே, இன்னைக்கு மிஸ் மோனா சொன்னபடி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு டாபிக், பவர்ஃபுல் வேஸ் டு அச்சீவ் யுவர் ட்ரீம். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான டாபிக். இந்த டாபிக் போறது முன்பு I would like to take this opportunity to say thank you to all those who have given your feedback. Miss Vanessa, thank you. உங்களோட ஒரு சாதனை என்கிட்ட நீங்க ஷேர் பண்ணீங்க. அதே மாதிரி நிறைய பேர் இங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க. வீடு வாங்கியிருக்கேன், காடி வாங்கியிருக்கேன், மோட்டர் பைக் வாங்கியிருக்கேன். It's like an overwhelming response that I get from the topic that I'm sharing. So thank you so much. இது மாதிரி போல நிறைய எனக்கு ஷேர் பண்ணிட்டே இருக்கீங்க, பிகாஸ் அது எனக்கு நிறைய உற்சாகம் கொடுக்கும் பேசுறதுக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச். உங்களோட ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கும் ரொம்ப தேங்க்யூ. சுதந்திர வனிதா, ஹாய், முன்னுக்கே இருக்கீங்க இன்னைக்கு. ஹலோ. ஓகே, ஸோ போன வாரம் உங்களுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தேன். என்ன கொடுத்துருந்தேன்னா, என்ன மாதிரியான பிரச்சனைகள் நீங்க எதிர்நோக்கி போய்கிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு வந்து நீங்க பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு 5-6 கேள்வி கேட்டிருந்தேன். டிட் யூ பிராக்டிஸ்? பிராக்டிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா காதோட கேட்டுட்டு நல்லா இருந்துச்சு பேசினது அப்படின்னா எதுவுமே வேலை செய்ய போறது இல்லை. ஸோ பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கேன் ஐ சி யோர் எஸ் இந்த சேட் பாக்ஸ். எது உங்களை போதை பண்ணிக்கிட்டு இருக்கு, எந்த ஒரு விஷயம் உங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கு, அது அத்தனை விஷயத்துக்கும். ஏன்னா நம்ம சொல்றது பத்தி பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன்ல எண்ணங்கள் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் உருவாக்குது. அப்போ நம்மளோட ஒவ்வொரு எண்ணங்கள்லயும் ஒவ்வொரு விஷயங்கள் அடங்கி இருக்கு. சில விஷயங்கள் உருவாக்குற போது நம்மளுக்கே தெரியாது. ஸோ அதுக்கு வந்து டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் ஹேப்பனிங் இன் யோர் லைஃப்னு சொன்னேன். ஸோ செஞ்சீங்களா? தினேஷ் குமார், தேங்க்யூ மேடம் போட்டிருக்கீங்க, செஞ்சிருக்கீங்க போலுக்க. Darshini, yes, Datin, I received a response from you the other day. Thank you. Sandosham, I think it's Miss Supriya. Thank you. Yes, Vanessa, Sudhindira Vanita. Yes, Padrika. Okay, thank you so much to say yes, because நான் நிறைய பேசலாம். மிஸ் மோனா வந்து ரொம்ப அழகுபடுத்தி சொல்லுவாங்க. டத்தின் காவேரி சொன்னா அது ரொம்ப ரியலா இருக்கும், லைவ்லியா இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. நீங்க அது பிராக்டிஸ்ல போட்டா மட்டுமே தான் ஒவ்வொரு விஷயமும் உருவாகும். ஸோ பிராக்டிஸ்னு ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே டத்தோ எனக்கு சொன்ன விஷயம் அதுதான்.
until I put it in practice, nothing was working on me. Let me be very very frank to you. அவர் சொல்லி நான் பிராக்டிஸ்ல எப்ப போட ஆரம்பிச்சனோ அப்ப சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே நிறைவேற ஆரம்பிச்சிச்சு. சோ இன்னைக்கான டாபிக் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டாபிக். எத்தனை தடவை பேசினாலும் நான் உங்ககிட்ட பேசுற போதே எனக்கு ரீசார்ஜ் பண்ணிக்குவேன். அதே மாதிரி எத்தனை தடவை அதை கேட்டாலுமே எனக்கு வந்து அதை கேட்காம இது புதுசா கேட்ட மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். ஐ பிலீவ் தட் யூ ஆல்சோ வில் ஹேவ் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஆல் ரெடி வித் யோர் பேன்? எல்லாம் எழுத தயாரா இருக்கீங்களா? குட். ஆல்ரைட். சோ நிறைய பேர் கோல் செட்டிங் பத்தி கேட்டிருக்கோம், நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம். பட் அகெயின் நிறைய பேத்துக்கு ஓகே நீங்க என்ன கோல்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கிற போது இன்னும் போடல டத்தி, எனக்கே தெரியல என்ன செய்யணும்னு அப்படிலாம் வந்துகிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரியான ஆளுக்கு இது ஒரு ரீஃப்ரெஷிங் பேக், லைக் நீ என்ன செய்யணும் அப்படின்றது. ஸோ பவர்ஃபுல் வேஸ் டு லீவ் யோர் ட்ரீம் தான் அண்டர் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இன்னைக்கான டாபிக். அண்ட் இன்னைக்குள்ள டாபிக் போறதுக்கு முன்னாடி லெட் அஸ் கோ குவிக் ரீகேப். லாஸ்ட் 2 வீக்ஸ்க்கு முன்னுக்கு என்ன நம்ம கத்துக்கிட்டோம்? நம்மளோட இமோஷனல் ஃபீலிங், நீ எதுவா இருக்கியோ அதுவாதான் நம்மளுக்கு உருவாகுது. சோ வாட் யூ ஆர், தட்ஸ் ஹவ் திங்ஸ் ஆர். அது பத்தி அப்போ உங்களோட இமோஷனல் எந்த நிலையில இருக்குன்னு செக் பண்ண சொல்லியிருந்தேன். அப்புறம் டேர்னிங் ப்ராப்ளம் இன்டு பிளெஸிங்ஸ். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனை நடக்கும், ஆனா அந்த பிரச்சனைகளுக்கு காரணம் நம்மளுக்கு தெரியாது. சோ அந்த பிரச்சனையை எப்படி பிளெஸிங்கா நம்ம பாக்குறது, இல்ல பிளெஸிங்கா அந்த நேரத்துல பார்க்க தெரியாட்டினா கூட அதை எப்படி மனதார ஏத்துக்கிட்டோம்னா அது பிளெஸிங்கா மாறும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்தோம். அப்புறம் ஷிஃப்டிங் லேக் மைண்ட் செட் டு அபாண்டன்ஸ். குறுகிய அந்த நம்பிக்கையோட நம்ம அபாண்டன்ஸா வர்றதுக்கு என்ன விஷயம்லாம் நீங்க ஸ்டாப் பண்ணணும், அது ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்தேன், ஸ்டாப்னு. ஏன்னா அது எனக்கிட்டே நான் கண்ட நிறைய விஷயங்கள் ஐ லைக் நீட் டு பிரேக் தட் ஆஃப். ஸோ அது வந்து என்னன்னா கிரிட்டிசைசிங், பிளேமிங், கம்ப்ளைனிங், கருவுறது, குற்றச்சாட்டுறது, அடுத்தது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நம்மள அறியாம ஒரு ஆளை பிடிச்சிட்டோமோ அதை அப்படியே குறை சொல்லுவோம். இது எல்லாத்தையும் நம்ம நிப்பாட்டக்குள்ள நம்மளோட மைண்ட் ஹார்மனியா இருக்கிற போது யூ வில் அட்ராக்ட் திங்ஸ் பாஸ் அண்ட் அபாண்டன்ஸ்க்கு உங்களுக்கு எப்பவுமே பிளெஸிங் அதிகமா இருக்கும். அப்புறம் எம்ப்ரேசிங் அக்கௌண்டபிலிட்டியில வந்து அதுக்கான அசைன்மெண்ட் கொடுத்தேன். நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும், அதுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க பொறுப்பு எடுத்துக்குங்க. அந்த பொறுப்பை வந்து எப்படி எடுக்கணும், எப்படி அதை பார்க்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க செய்யணும் அப்படின்றதும் பார்த்தோம். ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் ஹியர் பிராக்டிஸ் பண்ணாட்டினா கூட அதுல ஒரு கவனம் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, இன்னைக்கான டாபிக் மேனிஃபெஸ்டிங் இன்னர் ட்ரீம். இது வந்து நம்மளோட லா ஆஃப் அட்ராக்ஷன்ல மாடியூல் 3. மாடியூல் 3க்கு நம்ம வந்துட்டோம். மாடியூல் 2ல வந்து இட் வாஸ் ஆல் அபவுட் கிரேட்ஃபுல்னஸ். ஸோ இப்போ நம்ம வந்து மாடியூல் 3ல இருக்கிறோம். மாடியூல் 3யோட மெயின் ஃபர்ஸ்ட் கண்டென்ட் வந்து எக்ஸ்ப்ளோரிங் மேனிஃபெஸ்டேஷன். அதோட சப் கண்டென்ட் வந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஃபைன் மேனிஃபெஸ்டேஷன். உருவாக்குறதுனா என்ன, மேனிஃபெஸ்டேஷனா என்ன, செட்டிங் கோல்ஸ், கோல்ஸ்ன்றது என்ன, அதை வந்து எப்படி செட் பண்ணணும், அப்புறம் அலைனிங் வித் கோல்ஸ், கோல்ஸ் கூட எப்படி நம்ம இணைஞ்சு நம்மளோட எனர்ஜியை எப்பவுமே அதுல வச்சுக்கிறது. அடுத்தது வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங், எஸ்டாப்ளிஷிங் கனெக்ஷன் வித் த யூனிவர்ஸ், எப்படி நம்மளோட தொடர்பு இந்த பிரபஞ்சத்து கூட இணைஞ்சு அதை மேம்படுத்துறது, எப்படி அது நம்ம கிட்ட தொடர்பு கொள்ளுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஆர் யூ ஆல் ரெடி? ஒன் மோர் டைம். Okay, that's nice. All right. First வந்து டிஃபைன் மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட கனவுகள், நம்மளோட ஆசைகள், இதை வந்து நம்ம வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமா லைக் அட்ராக்ட்ஸ் லைக், அதுல நம்ம சரியான கவனத்தில் அதை வைக்கிற போது, அது உருவாக்குற போது, அதுதான் வந்து they called it as manifestation. ஸோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட உணர்வுகள். ஏன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இமோஷனல் மைண்ட்ல தான் மேனிஃபெஸ்டே பண்ணுது. ஸோ நம்ம தாட்ஸ், ஃபீலிங், ஆக்ஷன், எனர்ஜி, இதுதான் நம்மளுக்கு வேண்டியான ரிசல்ட் கிரியேட் பண்ணுது. அப்ப இப்போ நீங்க எந்த உலகத்துல வாழ்றீங்களோ அந்த உலகம் வந்து வெளியில இருந்து எங்குமே வரல, எல்லாமே நீங்க உருவாக்குனபடிதான் அந்த உலகம் அமைஞ்சிருக்கு. அந்த ரியாலிட்டிக்கு வந்துடணும். ஸோ மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு முக்கியமா அடிப்படை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இஸ் ஆல் அபவுட் கோல்ஸ். எங்க லைஃப் ஜேர்னியை இவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா ஆவணத்துக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அந்த கோல் செட்டிங் தான். டாக்டர் ரவி எனக்கு தெரிஞ்ச காலகட்டத்தில இருந்து, கல்யாணம் பண்ண காலகட்டத்தில இருந்து அவர் பிராக்டிஸ் பண்ண ஒரு விஷயம் எப்பவுமே அந்த கோல் செட்டிங் தான். இருக்கோ இல்லையோ, பேங்க் பேலன்ஸ் இருக்கோ இல்லையோ, ஆனா அந்த கோல் செட்டிங்கை மட்டும் மறக்காம அவர் அதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அப்ப இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, கோல் செட்டிங்னா என்னன்னு நம்மளுக்கு புரியணும், அதுல ஒரு தெளிவு இருக்கணும். ஏன் என்ன வேணும், ஏன் வேணும். நான் லிசன் கேர்ஃபுல்லி. என்ன வேணும், அது ஏன் வேணும். என்ன வேணும்ன்றது உங்களுக்கு எதுக்குன்னு, இப்ப காசு
காசு என்னத்துக்கு உங்களுக்கு வேணும், உங்களுக்கு அடிப்படையில ஃபேமிலிக்கு சப்போர்ட் இல்ல உங்க எடுகேஷன் வாட் எவர் ரீசன் இருக்கலாம், அது என்னன்னு உங்களுக்கு தெரியணும், எதுக்குன்னு தெரியணும். அப்பதான் அது உங்களோட தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன் வந்து அது பிரகாரம் ஒரு டைரக்ஷன் கொண்டு போயிட்டே இருக்கும். டாக்டர் ரவிக்கிட்ட நான் கத்துக்கிட்ட மிகப்பெரிய விஷயம் எண்ணம் சொல் செயல், இது மூணும் இணைஞ்சு ஒரு கோட்பாட்டுல இருந்துச்சுன்னா நீ நினைக்கிற ஒவ்வொரு காரியமே நடக்கும், ப்ரொவைடட் வித் யோர் குட் ஃபீலிங்ஸ், ஹார்மனி, பீஸ் அண்ட் ஜாய் சொல்லுவாரு. அது பிரகாரம் நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டு இருக்கிற போது நிறைய விஷயங்கள் எனக்கும் நடந்துச்சு. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ திங்க் பேசிக்லி யூ நோ வாட் இஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆல் அபவுட். நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்கள் பிரகாரம் தான் நம்ம உருவாக்குறோம். நெக்ஸ்ட், செட்டிங் கோல்ஸ், யோர் தாட்ஸ் கிரியேட்ஸ் யோர் ரியாலிட்டி. இதோட லா ஆஃப் அட்ராக்ஷன்ல அடிப்படை விஷயத்துல என்ன இருக்குன்னா, கேட்கணும், அதை நம்பணும், அடுத்தது அதை ரிசீவ் பண்ணும். கேட்கணும் அப்படின்னு சொல்ற போது இந்த கோல் செட்டிங் ட்ரீம் போர்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிஸ் பண்றவங்க இல்ல இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களுக்கு வந்து இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஓகே, நான் என்னோட ட்ரீம் பாட் இதை இப்படிதான் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் தெரியாதவங்களுக்கு when you come to goal setting, this is all about a vision board or dream board. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது உங்களுக்கு என்ன வேணும்ன்றதுல நீங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும். இப்பயே சில பேருக்கு வந்து கோல்ஸ்னா போட தெரியாதவங்க, ட்ரீம்ஸ் எனக்கு இல்ல அப்படின்றவங்க, உங்களுக்கு இப்ப பேச பேச நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கக்குள்ள ஒரு தாட் உங்களுக்கு வரும், அதை நீங்க எழுதிக்கிங்க, குறிச்சுக்குங்க. பிகாஸ் தட் இஸ் சம்திங் தட்ஸ் கமிங் ஃப்ரம் யோர் ஹார்ட். அது உங்களுக்கு ஒரு தேவையான விஷயம். அந்த தேவையான விஷயத்தை நீங்க செய்யற போது அதுக்கு தக்காப்புல உள்ள விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். அது வந்து பணமா இருக்கலாம், காடியா இருக்கலாம், வீடா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு டிராவல் போவா டிராவலிங்கா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நல்ல குட் ரிலேஷன்ஷிப், சம்டைம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட சரியா இல்லாம இருக்கு, ஓ மேபி பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், ஓ கல்யாணம் திருமணம் பட ஆசைப்படுறீங்க, அது நடக்கலையா, வாட் எவர் யோர் ட்ரீம் அண்ட் கோல், இட் கேன் பி ஸ்மால், இட் கேன் பி பிக். என்ன பண்ணிட்டு இருக்கிறவங்க வெரி குட், பண்ணாதவங்க ப்ளீஸ் ஆஸ்க் யுவர்செல்ஃப், வாட் டு யூ ரியலி வாண்ட்? உனக்கு என்ன வேணும், அது எதுக்காக? பிகாஸ் கோல் செட்டிங் பத்தி பேசினாலே பொதுவா எல்லாரும் எப்படி டீச் பண்ணுவாங்கன்னா, ஒன்னு நீங்க தேர்ந்தெடுத்துக்குங்க, நினைச்சுக்குங்க, விஜுவலைஸ் பண்ணுங்க, இது மட்டும் தான் சொல்லுவாங்க. பட் ஐம் கோயிங் டு கைட் யூ டுடே வித் கோம்போ. அதாவது உங்களோட கோல்ஸ், அதுக்கான அஃபர்மேஷன், அதுக்கான உணர்வுகள் எப்படி கொடுக்கறது, அந்த உணர்வுகள்ல நீங்க சரியா இருந்தா மட்டும்தான் அது வந்து உங்களை சேரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஸோ யூ மஸ்ட் பி அவேர் வித் வாட் யூ ரியலி வாண்ட். நீங்க தீர்மானிச்சுக்கலாம் என்ன வேணும்னு. அடுத்தது உங்களுக்கு வந்து ஹவு டு செட் கோல் அப்படின்றது ஒண்ணு கொடுத்திருக்கிறேன். நீங்க ஒரு கோல்ஸ் போட்டுட்டீங்கன்னா அடிப்படை உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அதுல இருக்கணும். அதனால நான் சொல்றேன், உள்ளுக்கு இருந்து என்ன வருது அந்த இதை பிடிங்க, அந்த காரை பிடிங்க. உண்மையா உங்களுக்கு பணம் அவசியமா இருக்கா, ஓகே, அந்த மணியோட மேட்டருக்கு போடுங்க. உண்மையா உங்களுக்கு தங்கறதுக்கு வீடு இல்லையா, வீடு வேணுமா, வீடு போடுங்க. இல்ல காடி இருக்கு, இன்னொரு லக்ஸரி டைமென்ஷன் அடுத்த டைமென்ஷனுக்கு மாத்த போறீங்களா, அது போடுங்க. ஸோ இது எக்ஸாம்பிள் நான் கொடுத்திருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு கோல்ஸும் நாங்க இந்த மாதிரி போட்டு ஸ்மார்ட் டெக்னிக்ன்ற விஷயத்துல அடிப்படையில இருந்தா நாங்க ஒவ்வொரு விஷயமும் நாங்க உருவாக்கி இந்த அளவுக்கு வந்தது. இந்த காடி பாத்தீங்கன்னா டாக்டர் ரவி பென்த்லி அடைஞ்சிட்டாரு. பட் ஐ ஜஸ்ட் கிவ் யூ ஃபார் அ சாம்பிள். இப்போ வந்து என்ன ஸ்பெசிபிக்கா இருக்கணும், எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்பெசிபிக். என்ன உங்களுக்கு வேணும்ன்றதுல காடினா கூட அது மாடல் என்ன. இப்ப நான் போட்டிருக்கேன் பென்த்லி ஃபிளையிங் ஸ்பர். இப்ப மெர்சிடிஸ் உங்களுக்கு வேணுமா, சும்மா மெர்சிடிஸ் கிடையாது, என்ன மெர்சிடிஸ் E230 இல்ல மெர்சிடிஸ் சி கிளாஸா, ஏ கிளாஸா, ஸ்பெசிபிக்கா இருக்கணும், மெஜரபிளா இருக்கணும். அந்த அதை நீங்க போட்ட பிற்பாட்டுக்கு அந்த ப்ரோக்ரஸ்ல ஆக்ஷனோட நீங்க போயிட்டு இருக்குள்ள மேட்சிங்கா இருக்கா, இதுக்கு பிரகாரம் ஆக்ஷன் இருக்கா, அது பிரகாரம் வந்துகிட்டு இருக்கான்ற ஒரு பார்வை அதுல இருக்கணும். அப்புறம் அச்சீவபிள், ஐ கால் இட் அலைனிங். அந்த கோல்ஸோட நீங்க அலைனா இருக்கிறீங்களா, அந்த அலைனிங் பத்தி அடுத்த சப்ஜெக்ட்ல நான் பேசுறேன் உங்ககிட்ட. அண்ட் ரியலிஸ்டிக், உங்க மைண்ட் எதெல்லாம் நம்புதோ அதை உருவாக்க முடியும். இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு தடவை இந்த கையை நான் காமிச்சு சொல்லியிருந்தேன், எப்படி உங்களோட கை ஒரு கை கட்டையா இருக்கு, நீட்டாவது சொல்லக்குள்ள நீங்க வைக்கக்குள்ள திருப்பி ஜாயிண்ட் ஆகுதுன்னு. அதே போல உங்களோட மைண்ட் உங்களுக்கு என்ன வேணும்ன்றத நம்புதோ அதை உருவாக்கிக்கு உங்களுக்கு கொடுக்கற தன்மை அதுக்கு அதிகமா இருக்கு. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் பிலீவிங் அண்ட் இட் மஸ்ட் பி ரியலிஸ்டிக் டு யுவர் மைண்ட். டைம்லி, அதுக்கு டேட் லைன் நீங்க போட்டே ஆகணும். இங்க பாருங்க, நான் அந்த கிராமர் இதுதான் அந்த கோம்போ சொல்லல, அந்த சென்டென்சஸோட நான் கொடுத்திருக்கேன். தட் இஸ் ஆக்சுவலி அஃபர்மேஷன். விஜுவலைஸ் மட்டும் பண்ணி உணர்வுகள் மட்டும் கொடுக்கறது இல்ல, அதோட சேர்த்து ஒரு அஃபர்மேஷனும் எழுதியிருக்க. ஐ பாட் பென்த்லி ஒயிட் கலர். இப்ப வந்து நீங்க எதுவும் வாங்கலன்னா வாங்காத முன்னுக்கு போடுற ஸ்டேட்மெண்ட். ஐ பாட் பென்த்லி ஒயிட் கலர் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் QS1111B. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரைக்கும் நீங்க பிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா எங்க வாழ்க்கையில நடந்த ஒரு நிஜமான சம்பவம். அப்புறம் June 2025 போட்டிருக்கேன். I'm so happy. Can you see? I applying the feeling now.
I'm so happy that I've achieved my dream car. Thank you to universe for being my back always. Thank you, thank you, thank you. இந்த விஷயங்கள் நீங்க சொல்லக்குள்ள அந்த அந்த அஃபர்மேஷனோட நீங்க அந்த உணர்வுகள் கொடுக்கிற போது என்ன நடக்கும்னா, அந்த பிரபஞ்சம் பொறுத்த வரைக்கும், ஏய் இது வாங்கிட்டாங்களே, ஆனா அங்க இன்னும் இல்லையே, ஓ நான் இன்னும் என் கடமையை முடிக்கல, இது கொண்டு வந்து நான் சேர்க்கணும் அப்படின்னு எங்கெல்லாம் அந்த அதுக்கு வேண்டான ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதை மேட்ச் பண்ணி உங்களிடம் வந்து சேர்க்கும். ஐ ஆல் கிளியர். நீங்க இதை ஒரு பிக்சர் எடுத்துக்கலாம், உங்களோட கோல் செட்டிங் செய்யறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், யூ ஹாவ் டு பிலீவ் இன் இட். உங்களோட கோல்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஆசைப்படுறீங்க, எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறீங்க, அந்த அளவுக்கு நீங்க உணர்வுகள் அடைஞ்ச மாதிரி கொடுக்கிற போது நிச்சயம் இந்த பிரபஞ்சம் அதை நிறைவேற்றி கொடுக்கும். அதே மாதிரி இன்கம், நிறைய பேர், நான் 2 சாம்பிள் தான் எடுத்திருக்கேன், பட் இட் கேன் பி எனிதிங் தட் யூ வாண்ட் டு புட். மந்த்லி இன்கம். இப்ப சில பேருக்கு ஒரு பொதுவா ஒரு எண்ணம் இருக்கும், இவ்வளவு சம்பாதிக்கணும், இவ்வளவு இருக்கணும், ஆனா என்ன செய்யணும், எப்படி போடணும்னு தெரியாது. இது வந்து நீங்க வந்து தத்ரூபமா போடணும். இப்ப உங்க பேங்க் பேலன்ஸ்ல ஒரு 10,000 வெள்ளி இருக்கு, ஓகே, 1 இயர் முடிச்சோன்னா 100,000 இருக்கு. இந்த மாதிரி போடக்குள்ள உங்களோட மைண்டும் அதை முழுசா நம்ப ஆரம்பிக்கும். அதை பார்க்க பார்க்க பார்க்க, இப்ப நான் உதாரணத்துக்கு கொடுத்துருக்கேன், ஜெயனி அவங்களோட க்ளோசிங் பேலன்ஸ் 100,000 இப்போ இயர்ல கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அப்புறம் மந்த்லி இன்கம் 10,000 எடுக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். அதை பார்க்க பார்க்க, தட் இஸ் a ஸ்மார்ட் டெக்னிக் that you need to use. இதை பார்க்க 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 பிரபஞ்சம் அது பிரகாரம் உங்களுக்கு அதுக்கான சோர்ஸை உருவாக்கும். ஹவுன்றது உங்களோட கேள்வியே கிடையாது. யூ ஜஸ்ட் ஹேவ் டு புட். இப்போ இதோட ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, மை மந்த்லி இன்கம் ஆன் மார்ச் 2026 இஸ் 10,000. மை பேங்க் பேலன்ஸ் ஆன் 31st December 2026 100,000. இந்த மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா? இது உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 10,000 வெள்ளி உங்க மூளைக்கு எட்டு இல்லையா மாசம் சம்பாதிக்கிறதுக்கு? 2,000ல ஆரம்பிங்க, 5,000ல ஆரம்பிங்க, அது ஒன்னொன்னா நிறைவேற்றுங்க. அப்புறம் உங்களோட கான்பிடென்ட் கூட வந்தோன்னா அதுவா நீங்க ஆக ஆரம்பிப்பீங்க. இன்னும் ஈஸியா இருக்கும் உங்களோட கோல் செட்டிங் செய்ய. ஓகே, ஐ பிலீவ் ஆல் ஆஃப் யூ would have taken some photos. Good. Next, எப்படி இந்த கோல்ஸை வந்து நம்ம போட்டுட்டோம், எல்லாம் செஞ்சிட்டோம். ஒண்ணு வந்து அதை அலைன் பண்றதுக்கான விஷயம், அடிப்படையா இருக்க வேண்டிய விஷயம், நான் 3 விஷயம் இங்க ஷேர் பண்ண விரும்புறேன். ஒண்ணு வந்துட்டு, யூ ஹாவ் டு பி கான்சிஸ்டன்ட். அந்த ஆக்ஷன்ல வந்து நீங்க வந்து அந்த மைண்ட் செட்ல அதுவா இருக்கணும், அதுலயே நீங்க நினைக்கணும், அதுவாவே நீங்க ஆகணும். இன்னொன்னு, டவுட் இருந்து வரவே கூடாது. ஏன்னா டவுட்னு ஒண்ணு வந்தா, now listen very carefully, உங்களுக்கு ஒரு டவுட்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அங்க உங்க மைண்ட்ல இருந்து என்ன உருவாக்குறீங்கன்னா, ஒரு தடைகளை ஏற்படுத்துறீங்க. இந்த தடைகள் என்ன செய்யுதுன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு சிக்னல் என்ன கொடுக்குதுன்னா, ஐ எம் நாட் ரெடி, ஐ எம் நாட் ரெடி. இதான் நீங்க டவுட் பண்ற அடுத்த அர்த்தம். இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க அனுப்பக்கூடிய சிக்னல், நான் இன்னும் தயார் நிலையில இல்ல, எனக்கு இப்ப அனுப்பாதீங்க. அதுதான் அதோட மீனிங். அதனால டவுட் உருவாக்க கூடாது. எப்பவுமே அதை நீங்க நம்பணும். எனக்கு இந்த நம்பிக்கையில, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாம் நான் கத்து முடிச்சுட்டு, எனக்கு நான் மிகப்பெரிய விஷயத்துல போராடுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குச்சு எனக்கு. ஏன்னா பேங்க் பேலன்ஸ் வந்து ஒரு அளவுதான் இருக்கு. பெரிய பெரிய லக்ஸரி காடி வாங்க, லக்ஸரி வீடு வாங்குற அளவுக்கு எல்லாம் அப்ப இல்ல, 20 வருஷத்துக்கு முன்பு. ஆனா டத்தோ எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம், இது நம்பு, இதை நீ போடு, இந்த மாதிரி வீடு வரும், இந்த மாதிரி கார் வரும். எனக்கு போய் எல்லாம் கத்துக்கிட்டு வந்தேன். ஐ ஸ்பெண்ட் a lot of money. ஆக்சுவலி டத்தோ தான் கட்டினாரு எனக்கு. ஆனா கட்டிட்டு வந்து எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னேன். பட் நான் அது எப்படி அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் இது வாங்கணும்னா காசு இல்ல, ஆனா அது போடு நீ நானே அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கா இருந்துச்சு. and I found out that in law of attraction எனக்கு நிறைய இடத்துல மேனிஃபெஸ்ட் பண்ணாத காரணம் அந்த பிலீஃப் என்கிட்ட இல்ல. அடுத்தது எப்படி, how யூனிவர்ஸ் எனக்கு கொடுக்க போகுது, இதெல்லாம் எனக்கு இல்லையே, howன்னு. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையா கத்துக்கு இருக்கிற போது அங்க கத்து கொடுத்த விஷயம், யூ நீட் டு டிட்டாச் ஃப்ரம் த ஹவ். நீ ஹவ் போடுற வரைக்கும் அந்த பிரபஞ்சமே குழம்பி போயிடும், அதுக்கு கொடுக்க முடியாது உன்கிட்ட. ஏன்னா உனக்கே வந்து உன் மேலேயும் நம்பிக்கை இல்லை, அந்த பிரபஞ்சத்து மேலேயும் நம்பிக்கை இல்லை. அண்ட் அந்த டிட்டாச் ஹவ்ன்றது வந்து என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, நீ யார் அந்த பிரபஞ்சத்தை சந்தேகப்படுறதுக்கு? அதுதான் எல்லாத்தையும் உருவாக்குது. யூ ஆர் ஜஸ்ட் a co-creator. அதனால நீ வந்து பிரபஞ்சத்தை நம்புறனா முழுசா, நீ போடுறது மட்டும்தான் உன்னோட வேலை. ஹவுன்றத விட்டுரு அப்படின்னு. அடுத்தது, எம்போடி த எனர்ஜி ஆஃப் யுவர் ஃபியூச்சர் செல்ஃப். அது வந்து உங்களோட இந்த வந்துருச்சுன்னா, இப்ப உங்க கையில ஒரு 10,000 வெள்ளி கொடுத்துட்டேன், உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க காசே இல்லாம இருந்தீங்க, கஷ்டப்பட்டு இருக்கீங்க, ஐ already give you 10,000. how is your feeling? அந்த ஃபீலிங்க, அந்த நீங்க கோல் செட்டிங் செய்யற போதே, பாக்குற போதே அந்த ஃபீலிங்க, அந்த உணர்வை கொடுக்க சொல்றாங்க. ஏன்னா அந்த உணர்வுக்கு தான் அந்த டிரான்ஸ்போர்ட் இந்த பிரபஞ்சத்துக்கு எடுத்து கொண்டு வர்றதுக்கு வேகமா, அதுதான் அதோட வாய்ப்பா இருக்கு. சோ அதனால அந்த அப்ளை பண்ணணும். அதுல என்னோட ஒரு லிட்டில் ஸ்டோரி,
இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரெயினர் ஆனதுக்கும் சரி, நான் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கும் காரணமா இருந்த இந்த காடி என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு விஷயம். நான் இருக்கிற நிறைய தடவை என்னோட ஸ்டோரியில இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் ஃபார் த நியூ கமர்ஸ், இந்த காடி நீங்க பாத்தீங்கன்னா E230 20 வருஷத்துக்கு முன்பு டாக்டர் ரவி போட்ட ஒரு கோல் செட்டிங். அவர் போடுற டைம்ல அவர் எவ்வளவு அலைன்டா இருந்தாரு அந்த கோல்ஸ் கூடன்னு சொல்றதுக்கு தான் இந்த கதையை நான் சொல்றேன். இந்த கோல் செட்டிங் அவர் பண்ற போது இந்த காடி வாங்குறதுக்கான தக்கப்புற உள்ள காசு அங்க இல்ல. பேங்க் பேலன்ஸ் இந்த லக்ஸரி காடி வாங்குறதுக்கு உள்ள அளவு அங்க இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த அந்த காடியோட சரி சொந்தக்காரங்களோ இல்ல எங்க குடும்பத்துல யாராச்சும் இதை ஓட்டிக்கிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி போறதுக்கான வாய்ப்பும் அங்க எதுவுமே இல்ல. டோட்டலி ஒண்ணுமே இல்லாம ஒரு விஷயத்துல இருக்க போது கரெக்டா அந்த டைம்ல தான் அவர் வேலையும் போயிருச்சு. சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, அவர் வேலையும் இழந்தாரு. அண்ட் அதுக்கு பிற்பாடுதான் அவர் பிசினஸ்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அண்ட் அந்த பிசினஸ்ல நல்லா கவனிங்க, காசு இல்ல, பெரிய காடி கோல் செட்டிங்ல போட்டிருக்காரு. அந்த சமீபத்துல வேலை போது, லுக் அட் ஆல் தி சேலஞ்சஸ் தட் இஸ் ஃபேசிங். வேலை போது அதுக்கான ஒரு பிசினஸ் வந்துச்சு. அந்த பிசினஸ்ல அவங்க கொடுத்த முதல் ரிவார்ட், யாரெல்லாம் இந்த 365 டேஸ்ல ஒரு 360 ஒரு USD 100,000 வச்சுக்குமே, ஒரு 400,000 கிட்ட வருது அந்த சேல்ஸ். இதை முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு லக்ஸரி கார்டு ரிவார்ட்டா நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அவருக்கு பயங்கர ஈர்ப்பு சக்தி ஆயிருச்சு. மை காட், இதுதான் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா அந்த அளவுக்கு நம்ம காசு இல்ல வாங்குறதுக்கு. ஐ எம் கோயிங் டு டு இட், ஐ எம் கோயிங் டு அச்சீவ் இட்னு எனக்கு மூளைக்கே எட்டுல. என்னது 365 டேஸ்ல அப்பெல்லாம் 400,000 பெரிய அமௌண்ட் மலேசியால. 400,000க்கு சேல்ஸ் செய்யுமா? எப்படி இது செய்ய முடியும்? இம்பாசிபிள், ஆச்சா பூச்சான்னு சொல்லிட்டு இருக்கிற. ஆனா அவரு அவருக்கு என்ன வேணும்ன்றதுல கான்சிஸ்டன்டா இருந்தாரு. அதுல அன்ஷேக்கபிள் பிலீஃப். யாரோ என்னென்னமோ சொல்றாங்க, இதெல்லாம் நீ போய் இது அடைய முடியுமா? இப்ப இருக்கிற நிலைமையே மோசமா இருக்கு, வேலையே போயிருச்சு, இப்ப போயா? இதெல்லாம் நம்மளோட சரௌண்டிங், நம்ம ஃபேமிலியே நம்மளோட நெகட்டிவ் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் டைம்ல கூட அவர் அந்த அந்த பிலீஃப்ல மட்டும் அவர் அசரவே இல்லை. ஐ எம் ரிசீவிங் கவி, ஜஸ்ட் வெயிட் அண்ட் see, எங்க போய் செலிப்ரேட் பண்ணலாம், இது எடுத்தோன்னு எங்க போலாம், இப்படிதான் கேட்டுட்டு இருக்காரு. காடியே இன்னும் எடுக்கல, இன்னும் என்ன எங்க போறதுன்னு கேட்டுட்டு இருக்காருன்னு. சோ he was going on. அண்ட் அவர்கிட்ட முக்கியமான விஷயம், நான் என்னோட சிலிபஸா படிக்கிற போது பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, இது எப்படி எனக்கு நான் அடைய போறேன், எப்படி எனக்கு கிடைக்க போகுதுன்றது கேள்வியே அவர்கிட்ட இல்ல. அவர் சரண்டர் தான் பண்ணாரு. he just surrendered to the universe. எனக்கு நிச்சயம் கிடைக்கும், அவ்வளவுதான். அப்புறம் அது பிரகாரம் அவர் அந்த அந்த சேல்ஸ முடிச்சாரு. அண்ட் அதை அடைஞ்ச மாதிரியே இருப்பாரு. எங்கெல்லாம் அந்த கார்டு நிக்குதோ அங்க நின்று போட்டோ எடுத்துக்குவாரு. அந்த கலர் இந்த கோல்ட் கலர் தான் வேணும்னு நினைச்சாரு. இந்த ஸ்மார்ட் டெக்னிக்னோ அதோட கலர், அதோட நம்பர், அது என்ன மாடல், இது எல்லாத்தையும் போட்டுட்டாரு. அந்த கார்டு எங்கெங்கெல்லாம் இருக்கும், பெட்ரோல் ஸ்டேஷன்லாம் இருக்குங்க, அங்கெல்லாம் இறங்கி கொஞ்ச நேரம் இரு, நான் போய் படம் எடுத்துட்டு வந்துடுறேன்னு ஓடுவாரு. எனக்கு லைக் ஐயோ மூளைக்கே எட்டுல, இவர் என்ன சொல்ல வர்றாரு, என்ன செய்ய வர்றாரு. அப்ப போய் எடுத்துட்டு வருவாரு. பட் ஐ டெல் யூ த இன்கிரெடிபிள் மேஜிக்கல் பார்ட் என்ன நடந்துச்சுன்னா, அவரு இந்த காடிய 365 நாள்ல அடையல, 8 நாள்ல குவாலிஃபை பண்ணிட்டாரு. he finished that sales. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுல அது கடைபிடிச்ச விஷயம், அவரோட பிலீஃப்ல அன்ஷேக்கபிள், கான்சிஸ்டன்டா அதுவும் மட்டும்தான் இருப்பாரு. எந்த ஒரு விஷயமும் அவர் கண்ணுக்கு தெரியாது. அது அந்த மைண்ட் செட்ல அது வேணும்னா அதுல மட்டும் இருப்பாரு. எப்படி அடைய போறோன்றது அவருக்கு கேள்வியும் கிடையாது. அந்த கம்பெனி திறந்தாங்க, சேல்ஸ் முடிச்சாரு, கார்டியை கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு கம்பெனியும் மூடிட்டாங்க. கார்டி அவருக்கு ரிவார்ட்டா வந்துருச்சு. யூ சி த ஹவ் வாஸ் த பிளான் வாஸ் பை த யூனிவர்ஸ். ஒரு தைவான கம்பெனிக்காரன இங்க ஒரு கார்டி கம்பெனி திறக்க வச்சு இதை ஃப்ரீயா அவருக்கு கொடுத்துட்டு போயிருச்சு. எனக்கு பயங்கர ட்ரிகர் அப்பதான் நடந்துச்சு. மை காட், இது எப்படி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யுது? அவருக்கே தெரியாது அவர் என்ன செய்யறாருன்னு. நான் தியோரி படிச்சுட்டு வந்து தான் சொன்னேன், இந்த மாதிரிதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க, இதெல்லாம் நீங்க செஞ்சீங்க, அதனாலதான் நினைச்சேன். ஓ, அவர் அதுவா இருக்கிறாரு. இஸ் லைக் ஒரு தனியா ஒரு சப்ஜெக்டா எடுத்து செய்யல, அது அவர் அதுவா இருந்தது. இந்த ஒரு விஷயத்துல நான் பார்த்தேன். சோ ஹவ் யூ ஷுட் அலைன் வித் யுவர் கோல்ஸ் இஸ் இதுதான். கான்சிஸ்டன்டா நீங்க அந்த விஷயத்து கூட நீங்க இருக்கணும். அந்த மாதிரி நீங்க இணைஞ்சு ஆமனியா பீஸா பிலீவ்ல இருந்தீங்கன்னா நிச்சயம் நீங்க ஒவ்வொரு காரியமும் அடைவீங்க. பட் இந்த வேலையில நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். தோஸ் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் பிராக்டிசிங் லா ஆஃப் அட்ராக்ஷன், நான் பாக்குறேன் உங்களுக்கு அடுத்தடுத்து சில பேர் அந்த டியூன்ல இருக்கிற போது ரொம்ப சீக்கிரம் எல்லாமே நீங்க கேட்டுதான் கிடைக்குது. சோ ஒரு நெக்ஸ்ட் போயிட்டு இருக்கீங்க, வீடு, காடி, மோட்டர், பெரிய பெரிய இதெல்லாம் போறீங்க. நவ் when you are not prepared, இந்த பிரபஞ்சம் நீங்க கேட்டது எல்லாத்தையும் கொடுக்கும். ஏன்னா அதோட வேலை கொடுக்கிற வேலை. பட் உங்களோட ஆக்ஷன், இது நான் அந்த பிட்ஃபால சொல்றேன், நான் கடந்து வந்த அந்த பிட்ஃபால் நீங்க எல்லாம் பற்றக்கூடாதுன்றதுக்காண்டி சொல்றேன். நீங்க ப்ரீபேர்டா இல்லாட்டினா எல்லாத்தையும் கொடுக்கும்.
ஆனா அந்த ப்ரிப்பரேஷன் இல்லாட்டினா எதெல்லாம் நீங்க அடைஞ்சீங்களோ அதெல்லாம் நீங்க இழக்குவீங்க. யூ மே லூஸ் யோர் ஹவுஸ், யூ மே லூஸ் யோர் கார், யூ மே லூஸ் யோர் பைக், வாட் எவர். சோ நீங்க அந்த லைன்ல போய்கிட்டு இருக்கிற போது நீங்க ஏற்படுத்திக்கிட்ட இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு எல்லாத்துக்கும் தக்காப்புல உங்களோட பி பிளான் இருக்கா, அதுக்கு தகுந்தாப்புல ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கா, இல்ல உங்களோட ஃபியூச்சர் உங்களால பார்க்க முடியுதா, மெஜரபிள்ல இருக்கா, அது நல்லா தெரிஞ்சிட்டு செய்யுங்க. அதர்வைஸ் இங்க மாதிரி நீங்க இன்னொரு சர்க்கிள் எடுத்து வரணும். திஸ் வாஸ் ரிவார்ட். பட் சில விஷயங்கள் நாங்க பெருசு பெருசா இருக்குள்ள எல்லாம் கிடைச்சிச்சு. பட் ராங் டைமிங்கா இருக்கிற போது அது ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்கா இல்லாத போது விழுந்துச்சு. தென் செகண்ட் ஃப்ளோல தான் எல்லாத்தையும் ஸ்டேபிள் பண்ணி சேர்க்கணும், எல்லாம் நிரந்தரமா நிக்க ஆரம்பிச்சிச்சு. தட்ஸ் ஹவ் யூ ஓன்ஸ் அபவுட் 6 cars now. சோ அதனால நீங்க அந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்குங்க. இஸ் மை ஹம்பிள் அட்வைஸ் டு யூ, பிகாஸ் ஐ வாண்ட் யூ டு கோ இன் தி சூப்பர் ஜெட், நாட் லைக் கோ அண்ட் தென் கம் டவுன் கிராஃப் இப்படியே போயிடணும். நாங்க பண்ண மிஸ்டேக்லாம் நீங்க பண்ணக்கூடாது. சோ பி வித் தட். அண்ட் எஸ்டாப்ளிஷிங் கனெக்ஷன் வித் த யூனிவர்ஸ், இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதுலயும் ஒரு 3 விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். எப்படி நம்மளுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, அதை எப்படி மேம்படுத்திக்கிறது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்க பிராக்டிஸ் பண்ற போது நீங்க அதிகமா கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த ஒரு விஷயம் இருக்கு அங்க. அதுல வந்து பீயிங் கிரேட்ஃபுல். எப்பவுமே நீங்க நன்றி உணர்வோட இருக்கிற போது அது இன்னும் அதிகமா அதிகமா கொடுக்கிற தன்மை யூனிவர்ஸ்க்கு இருக்கு. அண்ட் கீப் ட்ராக் ஆஃப் யுவர் இமோஷன் ஃபீலிங். ஏன்னா நான் சொன்ன லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இமோஷன் ஃபீலிங்ல தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யுது. சோ அதுக்கு தக்காப்புல நீங்க உங்களோட ஃபீலிங்ஸை எப்பவுமே கிராஸ் செக் பண்ணிக்கணும். சேடா இருக்கீங்களா, ஒரிட்டா இருக்கீங்களா, ஃபியரா இருக்கீங்களா, டிசப்பாயிண்டா இருக்கீங்களா, ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கிறீங்களா. இந்த ஃபியர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில சமயத்துல உங்களே அறியாமலே பயப்படுவீங்க. ஏனே தெரியாது. பெரிய கைதெல்லாம் கை வச்சிருவோம், எல்லாத்தையும் உருவாக்கிடுவோம். அப்புறமே ஒரு ஒரு ஆட்டம் கொடுக்கும் பாருங்க. ஐயோ கட்டிட முடியுமா, ஐயோ இது சரியா வருமா, இந்த பயம் ஏன் வருது? நீங்க உங்களை அந்த சிறுகிய அந்த குறுகிய ஸ்மால் ஐ சொல்ற அதுல உட்கார்ந்து இருக்கிற போது இது ஆட்டி புடைக்கும் உங்களுக்கே தெரியாம. சோ நீங்க யூ ஹேவ் டு கோ இன்டு தி சுப்ரீம் யூனிவர்ஸ். நீங்க யூனிவர்ஸோட சேர்ந்து கோ கிரியேட் பண்றீங்க. சோ யுவர் சூப்பர் சுப்ரீம் சோல். அந்த விஷயத்துக்கு நீங்க வந்துடணும். நிச்சயம் எல்லாம் நடக்கும். அதோட கனெக்டிவிட்டி என்னன்னு பாத்துக்கணும் அப்படின்றது. 3வது விஷயம், பீயிங் இன் த பிரசன்ட் மூமெண்ட். நிறைய தரம் நான் சொல்லியிருக்கேன். உங்களோட பாஸ்ட் கடந்த காலத்துல நல்லது நடந்திருக்கலாம், கெட்டது நடந்திருக்கலாம். அந்த கெட்டது நடச்சு வருத்தப்படாதீங்க, அதை விட்டுருங்க. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நடந்து முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி வருங்காலத்தை நினைச்சு வருத்தப்படாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம இருக்கோம், நாளைக்கு இருக்கமான்னு தெரியல. டோன்ட் வேஸ்ட் யோர் எனர்ஜி. சும்மா வேஸ்ட் பண்ணி என்னத்தை சாதிக்க போறீங்க? ஏன் வருங்காலத்தை பத்தி உள்ள பயம்? லெட் கோ. இந்த பிரசன்ட் மோமெண்ட்ல இருக்கிற போது the connectivity to the universe உங்களுக்கு நல்லா பார்க்க முடியும். இதுல சில எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். யூனிவர்ஸ் சில சைன் காட்டும். பிசைட் யூ பீயிங் கிரேட்ஃபுல், பீயிங் அது கூட எனக்கு ஃபீலிங் சரியா வச்சிருக்கீங்க, பீஸ், ஹார்மனி, ஜாய். யூனிவர்ஸ் சில சைன் உங்களுக்கு காட்டும். இப்போ ஒரு காடி போட்டுட்டீங்களா, இப்ப சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. அந்த காடி வரத்துக்கு முன்னுக்கே நீங்க அந்த காடி அடிக்கடி பார்க்க ஆரம்பிப்பீங்க ரோட்ல. நான் போட்டிருக்கேன், இப்ப கண்ணுக்கு இதுதான் தெரியுது, இதுதான், ஐயோ பிசினஸ் போய்கிட்டே இருக்கு. யூ ஆர் சிங்க்ரோனைஸ்ட் வித் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த யூனிவர்ஸ். உங்களோட ஃப்ரீக்வன்சியும் அந்த காடி எடுக்க போற அந்த காடியோட ஃப்ரீக்வன்சி கூட மேட்சா உட்கார்ந்து இருக்கீங்க. அதுதான் ரிசீவிங். ஆஸ்க் பிலீவ் ரிசீவ் இருக்குல்ல, அதுல கரெக்டா இருக்கிறீங்க. அந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு அடிக்கடி உங்க கண்ணுல நீங்க பாப்பீங்க. அது அப்பியரன்ஸ் சொல்லுவாங்க. இன்னொன்னு நம்பர்ஸ். இது இடக்காலத்துல நிறைய அதை பத்தி சொன்னா அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் எவ்ரிபடி கோயிங் கிரேசி ஆஃப்டர் நம்பர்ஸ். 111 பாப்பீங்க. 111 நீங்க அடிக்கடி பாத்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸ் உங்க கூட தொடர்பு கொள்ளுது. அது அர்த்தம் என்னன்னா டிவைன் அலைன்மெண்ட். உங்களுக்கும் இந்த தெய்வீக ஆற்றலுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுருச்சு. நான் உன்னை கைட் பண்றேன். இது கேட்வே ஓப்பனிங் அப்படின்றதுக்கு அறிகுறி 111. நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற போது எனக்கே அப்படிதான் இருந்துச்சு. ஐயோ இன்னும் எங்க பார்த்தா 11 பார்க்கறேன். ஐயோ பாஸ்போர்ட் நம்பர் எடுத்தா 11, விசா எடுத்தா 11, எல்லாத்திலையும் 111. Then our master assured us that 111 நீ பார்த்தாலே கண்ணு இது கேட் ஓப்பனிங் சொல்லுவாங்க. இது மேனிஃபெஸ்டேஷன், உனக்கு என்ன நினைச்சாலும் நடக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுன்னு. அந்த மாதிரி நீங்க கிளாக்ல பார்க்கலாம், கார்டி நம்பரை பார்க்கலாம், வாட் எவர், பில்லுல பார்க்கலாம், எதுல வேணாலும் நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி 333 பாப்பீங்க. ட்ரஸ்ட் யோர் இன்ட்யூஷன்ன்றது அடையாளம். 1212 யூ ஆர் ஆன் த ரைட் பார்ட் அப்படின்றதுக்குள்ள அடையாளம். 4444 ஏஞ்சல் இஸ் வித் யூ, ஐ எம் கைடிங் யூ, அதோட நம்பரோட இண்டிகேஷன்.
2 இது அடிக்கடி யாரு பாக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சில பேர் எனக்கு பிஎம் பண்றீங்க, இதை பார்த்து அதை பார்த்தேன்னு. அது வந்து ஏஞ்சல் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுது. உங்களுக்கு உங்களோட மெசேஜ் நான் கேட்டுட்டேன், அதுக்கு தக்காப்புன உள்ள வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுது. அப்படின்ற விதம் நிறைய இருக்கு இந்த நம்பர்ஸ்ல. அந்த மாதிரி நீங்க அடிக்கடி பாப்பீங்க. இன்னொன்னு டீப் தாட். நீங்க வந்து ஒரு டீப்பான ஒரு மெடிடேஷன்ல இருக்கிற போது ஒரு தாட் சடன்லி வரும், ஒரு இமேஜ் வரும். ஆக்சுவலி நானும் டாக்டர் ரவி அந்த பென்த்லி எடுக்கிற போது நாங்க ப்ரீ பிளான் பண்ணல ரொம்ப அதிகமா. அது மெடிடேஷன்ல வந்த ஒரு ஆப்ஜெக்ட். அது என்னன்னு பார்க்கக்குள்ள பென்த்லி புக் அப்படி இப்படி எல்லாம் அப்படியே ஃப்ளோல நடந்துச்சு. கார்டி நம்பரும் 1111. ஏன்னா அந்த டைம்ல குளோபல் பீஸ் டே செஞ்சுக்கிட்டு இருந்தாரு டாக்டர் ரவி பெரிய அளவுல. அந்த நம்பரும் அப்படியே அதுக்கு அமைஞ்சிச்சு. ஸோ ஐ பிலீவ் தட் த டிவைன் கனெக்ஷன். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா சேலஞ்சஸ் நிறைய வரும். நீங்க இந்த அடுத்த டைமென்ஷனுக்கு பிகாஸ் யூ ஆர் கமிங் இன் டு த வேர்ல்ட் ஆஃப் த சீக்ரெட். இந்த சீக்ரெட் வேர்ல்டுக்கு நீங்க வர்ற போது நிறைய சேலஞ்சஸ் வரும். நீங்க உங்களோட வேலையை இழக்கலாம். டாக்டர் ரவியோட கதையில நான் சொன்னேன் எப்படி அவர் வேலையை இழந்து பிசினஸ்க்கு பூந்தாரு அப்படின்னு. அண்ட் அவர் அதுக்கு பிற்பாட்டுக்கு அவரோட கோல்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணாரு. ஸோ யூ மைட் லூஸ் யோர் ஜாப், யோர் ஃப்ரெண்ட்ஸ், யோர் ரிலேஷன், உங்க யார் வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்களா இருக்கலாம். இவங்க எல்லாம் உங்களை விட்டு பிரிக்கும். சில காரணங்கள் நம்மளுக்கே தெரியாது. இந்த பிரிவினை நடக்கிறதுனால நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் அடுத்த டைமென்ஷனுக்குள்ள ஸ்டெப் வைக்குவீங்க. அந்த ஸ்டெப்ல நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல விஷயம், பெரிய விஷயம் தான் நடக்கும் ஒழிய நீங்க இழந்து கீழே போக மாட்டீங்க. unless you want to think as a negative. Always think that's for positive. Some changes is happening to you. Universe is making the plan for you. அடுத்தது உங்களோட இன்ட்யூஷன். அப்பப்போ உங்களுக்கு ஒரு சொல்லுவாங்களே, ஐயோ என் மனசாட்சி அப்பயே சொன்னிச்சு, மனசாட்சி அப்பயே சொன்னிச்சு. வாட் இஸ் மனசாட்சி? யோர் சுப்ரீம். நீங்க தான் அந்த சுப்ரீம். அது உங்களை கைட் பண்றது நீங்க பிரசன்ட் மோமெண்ட்ல இருக்கிற போது உங்களுக்கு அது விளங்கும். அப்புறம் பார்த்தா உங்க பாட்டு, நீங்க ஒரு சாதனை படைக்கணும்னு போயிட்டு இருக்கும் போது எங்க பார்த்தாலும் நீங்க திறக்கல வெற்றி நிச்சயம் இந்த மாதிரி ஓடும். அப்புறம் வெற்றி வேணும்டா நான் போட்டு பாருடா எதிர் நீச்சு இந்த மாதிரியான பாட்டெல்லாம் நீங்க ஐயோ என்னோட நான் என்ன கோல்ஸ் வச்சிருக்கோம் அதுக்கு தக்கப்புல நடக்குது. ஆல் திஸ் இஸ் யூனிவர்ஸ் இஸ் கம்யூனிகேட்டிங் வித் யூ. அதுல கொஞ்சம் அந்த சயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனம் வச்சீங்கன்னா சில ஆன்சர்ஸ் அதே கொடுக்கும். இப்படி செய், அப்படி செய், இப்படி செய். நேச்சரோட விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். சில அனிமல்ஸ் அடிக்கடி பாப்பீங்க, ஈகிள். தட் இஸ் த சிம்பிள் ஆஃப் லீடர்ஷிப். உங்ககிட்ட ஒரு லீடர்ஷிப் இருக்கு, அது இன்னும் பிரகாசமாக்கு அப்படின்றதுக்கு ஒரு சிக்னல். பட்டர்ஃபிளை, ஆமணி, இந்த மாதிரியான விஷயங்கள் பியூட்டிஃபுல். இது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபெதர், ஐ டோன்ட் நோ வெதர் ஷர்மினி அண்ட் குமரேசன் ஹஸ் ஜாயின் மீ டுடே. இவங்க வந்து இந்த சாப்டர் கேட்ட பிறபாட்டுக்கு அவங்க வீடு ஒன்று புக் பண்ற போது ஷி டோல் மீ தி ஸ்டோரி. நிறைய வீடு போய் பார்த்தோம், ஆனா அந்த ஒரே ஒரு வீடுல மட்டும் அந்த ஃபெதர் இருந்துச்சு. அந்த ஃபெதர் தொட்ட கையோட எனக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் ஃபீல் பண்ணுச்சு. அந்த வீடு தான் வாங்கினேன், இப்ப நான் அதுல நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் அந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட காமிக்கக்கூடிய அடையாளங்கள். தட் ஐ ஆம் இன் டச் வித் யூ, ஐ ஆம் கைடிங் யூ, ட்ரஸ்ட் த ப்ராசஸ், ஹேவ் ஃபெய்த் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம். இதெல்லாம் நீங்க எப்ப இதை காண முடியும்னா ஒன்லி வென் யூ ஆர் இன் த பிரசன்ட் மோமெண்ட். ஸோ பிரசன்ட் மோமெண்ட்ல இருக்கிறதுக்கு ரொம்ப எஃபர்ட்லாம் போட வேணாம். அப்பப்ப அங்கங்க ஸ்பான்டேனியஸா இருந்தாலே நீங்க அது இதுல நீங்க அடையாளம் காணிக்க முடியும். ஸோ ஹேவ் த கனெக்ஷன் வித் த யூனிவர்ஸ் ஸ்ட்ராங்லி. அண்ட் உங்களுக்கான அசைன்மெண்ட் இன்னைக்கு அசைன்மெண்ட் 7, ஸ்மார்ட் கோல் செட்டிங் மெத்தட். யாரெல்லாம் இன்னும் கோல்ஸ் செட் பண்ணலையோ பண்ணிட்டு இருந்தவங்க கோ ஹெட், ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. பண்ணாதவங்க ப்ளீஸ் யூஸ் இது ஸ்னாப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பெசிபிக்கா என்ன வேணும்ன்றதுல கிளியரா முடிவு பண்ணிக்கங்க. அப்புறம் அந்த ப்ரோக்ரஸ்க்கு தக்காப்புல இருக்குதான்னு பாருங்க. அதோட இணைஞ்சி நீங்க இருக்கிறீங்களா, உங்களோட டீப்ல கேட்ட ஒரு விஷயத்தை தான் நீங்க ஃபாலோ பண்றீங்களா, இன்னொன்னு ரியலிஸ்டிக்கா இருக்கா, உங்களுக்கு அதை நம்ப முடியுதா, அதை ஃபீல் பண்றீங்களா, அதை பாருங்க. அடுத்தது டேட் லைன், எப்ப அதை நீங்க அடைஞ்சிட்டீங்க. அது கிராமர்லாம் கொஞ்சம் அவுட்டா இருக்கும், இட்ஸ் ஓகே, அது அப்படிதான் நீங்க பார்க்கணும். I've achieved in June 2026. அச்சீவ்ட்னு போடுறீங்க, கிராமர் பிரகாரம் பார்த்தா அது ராங், பட் டோன்ட் பாதர். அதுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட லாங்குவேஜ். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. மேக் ஷுர் சீரியஸ்லி உங்க கோல் செட்டிங் பண்ணுங்க. ஹவுன்றது விட்டுருங்க, அது நிச்சயம் நடக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ரோசஸ். அண்ட் டாக்டர் ரவி கிட்ட இருந்து அந்த கோல் செட்டிங் விஷயம் வந்தாலே அவர் எப்பவுமே என்ன சொல்லுவாருன்னா, உன்னோட கனவை நிஜமா ஆக்கிறதுக்கு நீ செய்யக்கூடிய முதல் ஸ்டெப் கோல் செட்டிங். அவரோட வாழ்க்கையே வந்து எப்பவுமே கோல் செட்டிங் போட்டுதான் அவர் அடுத்த ஸ்டெப்பே வைப்பாரு. இப்பதான் அவரும் அதுவும் ஒன்னாயிட்டாங்க, நினைச்சாலே நடக்குது அந்த மாதிரி ஆயிருச்சு. பட் பிஃபோர் அந்த ட்ரீம் போர்ட் காமிச்சுல அந்த மாதிரி ரொம்ப அழகான ட்ரீம் போர்ட் வச்சிருப்பாரு. அதை வர்ணிச்சு அழகா செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயம் செய்யற போது அதை வந்து ரொம்ப அழகா செட்டிங் பண்ணி பிரிண்டிங் பண்ணி வைப்பாரு. ஸோ ஐ ஹோப் யூ ஆல்சோ வில் டூ தி சேம். அண்ட் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க எப்பவும் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நான் பாரு நான் அடைஞ்சிருவேன் கிடைச்சிரும், இந்த மாதிரி சும்மா பேசிட்டு இருந்தீங்கன்னா அது வெறும் கனவு.
நீங்க அதை என்விஷனா அதை வந்து ஒரு இன்டென்ஷன் வச்சு தாட்ஸை போட்டு எனர்ஜியை போட்டு அதுக்கான ஃப்ரீக்வன்சியில நீங்க மேட்சிங்கா வச்சிருந்தீங்கன்னா இது நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுல நான் ஒரு முக்கியமான ஸ்டூடெண்ட் சொல்லுவேன். இதை ஃபாலோ பண்ற போது எவ்வளவுலாம் நான் அடைஞ்சேன், எவ்வளவு விஷயத்தெல்லாம் நான் மாத்தி அமைச்சுக்க முடிஞ்சிச்சு அப்படின்றது நானே அதை விட்னஸ் பண்ணியிருக்கேன். எனக்குள்ளே நம்ம பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனும் செஞ்சிருக்கேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க நிறைய பேர் அதை சாதிச்சிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன் டு யூ. அண்ட் இன்னைக்கான ரெஃபரன்ஸ் இந்த நான் டாபிக் பேசின விஷயம் எல்லாம் இந்த 2 புக்ல உங்களுக்கு கிடைக்கும். ஒன்னு த சீக்ரெட் பை ரோண்டா மைண்ட், அடுத்தது வே டு சக்சஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன். இது ரொம்ப சிம்பிளிஃபைட் வெர்ஷன்ல இருக்கும். தோஸ் ஹூ டோன்ட் ஹேவ் ப்ளீஸ் கெட் இட். உங்களை யார் கூட்டிட்டு வந்தாங்களோ அழைச்சிட்டு இருந்தாங்களோ அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கங்க. பிகாஸ் இப்ப இன்னைக்கு நான் பேசின டாபிக்கு இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும். அது ஒரு டிக்ஷனரி போல எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நீங்க பார்த்து அது புரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு அதுல டீடைல்ஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வீக் டாபிக் அகெயின் இஸ் லைக் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ். இதுல என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக் விஷுவலைசேஷன். இதை வந்து எப்படி பண்ணணும், எப்ப பண்ணணும், எங்க பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அட்ராக்டிங் த்ரூ ஹவாயின் கல்ச்சர். இந்த ஹவாயின் கல்ச்சரை பயன்படுத்தி எப்படி நம்ம மைண்டே கிளியர் பண்ணி நம்மளுக்கு வேணும்ன்றத மேனிஃபெஸ்ட் பண்றது. அப்புறம் சீக்கிரம் மணி மேனிஃபெஸ்டேஷன் மணி போட்டிருக்கேன். அந்த காசுக்கும் நம்மளுக்கும் என்ன தொடர்பு, எதை கடைப்பிடிச்சா ரொம்ப சுலபமா காசு நம்ம சம்பாதிக்கலாம். காசுன்றது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அதோட நுணுக்கங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அதை சரிப்படுத்துற போது எல்லாரும் காசு இருக்கோ இல்லையோ, ஏழையோ பணக்காரோ எல்லாருக்குமே அந்த காசு வந்து உருவாக்க முடியும். அடுத்தது மேஜிக் வாலெட் டெக்னிக். இந்த மேஜிக் வாலெட்டுக்கும் இந்த மேஜிக் என்ன இருக்கு அப்படின்றது அடுத்த செக்ஷன்ல நான் கூட ஷேர் பண்றேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அகெயின் as I told you, நீங்க பிராக்டிஸ் பண்ணாட்டினா எத்தனை சீக்ரெட் வேணாலும் நான் கொடுக்கலாம், எத்தனை மேஜிக் மிராக்கிள் நடக்கும்னு நான் சொல்லலாம். பட் இட்ஸ் நாட் கோயிங் டு மேனிஃபெஸ்ட் until you put it in action. Action. Practice. Thank you so much. Love you all. God bless all. நன்றி டத்தின் எஸ் காவேரி. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க டத்தின். அதுல குறிப்பா யூனிவர்ஸ் நம்ம கூட கனெக்ட் பண்ணுதுன்னா என்னென்ன விஷயங்கள்